மட்டும் இல்லாமல் இப்போ இலங்கை தமிழ் போர் நடந்த விவகாரமாக இருக்கட்டும், எல்லா விஷயத்துலையுமே இவங்களுடைய குடும்பத்தார் தான், இவங்களும் இவங்கள சேர்ந்தவங்களும் இவங்களுடைய குடும்பத்தார் தான் வந்து சம்மந்தப்பட்டிருக்காங்க. இந்த கலைஞருடைய முதல் மனைவி பத்மாவதி இருக்காங்க இல்லையா, இவங்களுடைய முகச்சாடையில் தான் அந்த பல்லவனா இருப்பாங்க. ஆனால் இவங்க வந்துட்டு கலைஞரோட வந்துட்டு அதாவது ஒருவனுக்கு ஒருத்தி அப்படின்னு சொல்லி வாழ்ந்துருந்தாங்கன்னா இவ்வளோ பிரச்சனைகள் வந்துருக்கிறது வாய்ப்பு கிடையாது. ஆனால் இவங்க வந்து கலைஞரை விட்டு விலகிட்டாங்க. யாராவது இறந்துட்டாங்களோ இல்லை எப்படியே அது நடந்தது அவங்க வீட்டாளுங்களுக்கு தெரியும்னு வச்சுங்களேன். ஆனால் இவங்க வாழ்ந்தபோது இவங்க வந்துட்டு கலைஞருக்கு உண்மையாக இல்லை. கலைஞர் ஐயா இருக்காங்களே அவங்களுக்கு உண்மையாக இல்லை. இவங்களுக்கு இப்போ அதாவது அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்துச்சு இல்லையா, மூக்கா முத்துன்னு சொல்லிட்டு, இவர் வந்து எம்ஜிஆருக்கு பிறந்தவர்னு சொல்லிட்டு அப்போவே ஒரு கருத்து இருந்துச்சு. இது எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியலை. அவர் வந்துட்டு எம்ஜிஆருடைய குழந்தை மூக்கா முத்துங்கிறவர் அப்படிங்கிற ஒரு கருத்து அப்போவே இருந்துச்சு. அது வெளியில் தெரியாமல் இது வரைக்கும் ஓடிக்கிட்டு இருக்கு.